99% ஆஃப் பீப்புளை விட நீங்கள் பெட்டராக யோசிக்கணும்னா நீங்கள் இதை பண்ணணும். அது என்னன்னா திங்கிங் ஆன் பேப்பர்ஸ். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஐ யூஸ் டு திங்க் ஆன் பேப்பர்ஸ் அண்ட் இதனால தான் ஐ வாஸ் ஏபிள் டு கெட் 1.5 million ஃபாலோவர்ஸ் ஆன் மை சோஷியல் மீடியா அண்ட் ஐம் கரண்ட்லி ரன்னிங் 5 businesses அண்ட் எல்லாமே எஃபிஷியண்டாக பர்ஃபெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. இதை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, டாப் 1% பீப்புள் என்னெல்லாம் பண்ணாங்களோ, எப்படியெல்லாம் பண்ணாங்களோ அதை நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். அது கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு. அதுதான் திங்கிங் ஆன் பேப்பர்ஸ். இஃப் யூ வாண்ட் டு திங்க் ஆன் பேப்பர்ஸ் அண்ட் அதை கரெக்டாக பண்ணணும்னா இந்த 5 ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ இருக்கிற வேர்ல்டில் இன்ஃபர்மேஷன் அவ்வளோ இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குன்னா, நமக்கு தேவையே இல்லாத இன்ஃபர்மேஷனும் ரொம்ப அபண்டன்ட்டாக கிடைக்குது. இங்கே அதுதான் பிரச்சனையே. நீங்கள் ட்ரெஸ் எடுக்க ஒரு நல்ல ஷாப்பிங் மால் போகிறீங்க. அங்கே ட்ரெஸ் நல்லா இருக்குன்றதுக்காக மட்டுமே உங்களோட சைஸ் இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவீங்களா? எடுத்துகிட்டு வர மாட்டீங்கல்ல. அப்படி எடுத்துகிட்டு வந்தால் அது யூஸே கிடையாது. அதே மாதிரி தான், என்னதான் உங்களை சுற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் அது உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடாது. அது ஆல்ரெடி ரிசீவ் பண்ணி நம்ம மைண்டை ஸ்பாயில் பண்ணி வச்சிடும். இதுக்கு நீங்கள் 2 விஷயம் பண்ணணும். ஒன்று டீடாக்ஸ், இன்னொன்று ரீலேர்ன். ஸோ டீடாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா. உங்களோட இன்ஸ்டாகிராமில் போயிட்டு உங்களோட எக்ஸ்ப்ளோர் பேஜை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எந்த போஸ்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையோ அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி உடனே நாட் இன்ட்ரெஸ்டட்னு கிளிக் பண்ணிடுங்க. எதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த போஸ்ட்லாம் கிளிக் பண்ணி இன்ட்ரெஸ்டட்னு கொடுத்துருங்க. ஸோ இது மூலயமா நீங்கள் ஆல்காரிதமை கரெக்டாக ட்ரெயின் பண்ணுறீங்க. உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் மட்டும் வர ஆரம்பிக்கும். செகண்டு பீப்புள். ஸோ எந்த மாதிரி பீப்புளெலாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ இல்லை டீவியேட் பண்ணுறாங்களோ அவங்க கூடலாம் கம்மியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிடுங்க. நம்பர் 3, 10 minutes ஆஃப் டூயிங் நத்திங். இந்த 10 minutesல நீங்கள் கண்ணை மூடி உங்களுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா யூ வில் see the magic happening. ஸோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, யோசிக்கக்கூடாது, ஆக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது, எதுவுமே பார்க்கக்கூடாது, எதுவும் எழுதக்கூடாது. யூ நீட் டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ். உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, யூ வில் ஸ்டார்ட் கனெக்டிங் வித் த ஹையர் செல்ஃப். வென் யூ கனெக்ட் வித் த ஹையர் செல்ஃப் 10 minutes a day, you will see the magic happening. செகண்ட், யூ நீட் டு ரீலேர்ன். அதாவது எல்லாருமே தான் ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம். சில பேர் மட்டும் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக கற்றுப்பாங்க. அவங்க அதை மாஸ்டரும் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது ஏன்னா they know the process of learning. When you know the process of learning, you will be able to master it. அந்த process of learning எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு it will start with information. So you will get an information. அந்த இன்ஃபர்மேஷன் நாலேஜாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அந்த நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறுது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களோட இன்டெலிஜென்ஸாக மாறுது. அந்த இன்டெலிஜென்ஸ் உங்களோட விஸ்டமாக மாறுது. திஸ் இஸ் த சைக்கிள் ஆஃப் லேர்னிங். ஸோ இன்ஃபர்மேஷன்னா என்னென்னா, இன்ஃபர்மேஷன் இஸ் ஈக்குவல் டு ரா டேட்டா. இந்த மாதிரி உங்கள் மைண்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறீங்கல்ல, அந்த ஸ்ட்ரக்சர் தான் நாலேஜ். ஸோ ரா டேட்டா வித் ஸ்ட்ரக்சர் இஸ் நாலேஜ். இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்கல்ல, அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். யூஸிங் தி ஸ்ட்ரக்சர் டு டூ சம்திங், ஸ்ட்ரக்சர் டு டூயிங், இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த டூயிங்கை எஃபிஷியண்டாக மாற்றுறீங்கல்ல, எஃபெக்டிவ் டூயிங்காக மாற்றுறீங்கல்ல, இதுதான் இன்டெலிஜென்ஸ். இந்த இன்டெலிஜென்ஸை தாண்டி வர்றது தான் உங்களுக்கு விஸ்டம். இந்த விஸ்டம்னா என்னன்னா, knowing what to do, when to do and how to do with an impact. So there are 2 different people. ஒருத்தவங்க இந்த சைக்கிளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. The other people, they move from information to intelligence by just doing something that is called thinking on papers. நீங்கள் பேப்பர்ஸை திங்க் பண்ணணும்னா, உங்ககிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனுக்கு ஃபிசிக்கலாக ஒரு ஃபார்ம் கிடைக்குது. அந்த ஃபார்ம் உடனே இன்டெலிஜென்ஸாக மாறுது. இந்த நடுவில் இருக்க ஒரு ஸ்பேஸில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் இந்த 5 ரூல்ஸை புரிஞ்சுக்கணும். ரூல் நம்பர் 1, உங்கள் பிரெயினால் ஒரு மொமெண்ட்டில் 4 தாட்ஸை மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். லெட்ஸே பிரெயினில் ஃபஸ்ட்டு தாட்டு, செகண்ட் தாட்டு, தேர்ட் தாட் அண்ட் ஃபோர்த் தாட் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல உங்களோட டு டூவில் 7 to 8 திங்ஸை சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது. பட் கரண்ட்லி our brain can only process 4. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, I should start sending this information outside to an external object, that is writing on paper, thinking on paper. ஸோ நான் என்ன பண்ணுறேன், I am writing these things here. இங்கே நான் எழுதினதுக்கப்புறம் எனக்கு இந்த ஸ்பேஸ் எம்டியாக மாறுது. when I'm making this empty, I have more space to think. இதை பண்ணாத பீப்புள் என்ன ஆகுறாங்கன்னா, இங்கே இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, இங்கே 4 இன்ஃபர்மேஷனுமே அவங்க மைண்டில் மட்டுமே ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மைண்டில் மட்டுமே ப்ராசஸ் பண்ணுறதுனால இதையும் அவங்களால சரியாக ப்ராசஸ் பண்ண முடியாது, இதையும் அவங்க சரியாக பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் வை even though they are doing their fullest, even though they are thinking efficiently, even though they are doing hard work, they are still not able to produce great results because they are thinking in their mind, but they are not thinking on papers. So if you want to be effective, if you want to be efficient, if you want to be more productive, think on papers because that will give you clarity. Number 2, drawing increases the speed of intelligence. அதாவது humans are visual animals. நம்ம ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம அதை அப்சர்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் நம்ம அதை புரிஞ்சுப்போம்.
ஏன் எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா பிரெயின் வந்து அது ஈஸியா ப்ராசஸ் பண்ணிடும். எந்த ஒரு விஷயத்தை ஈஸியா ப்ராசஸ் பண்ணுதோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம பிரெயின் லாங் டர்மா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கும். எந்த ஒரு விஷயம் லாங் டர்ம் மெமரியா இருக்கோ அந்த ஒரு விஷயம் நாலேஜா மாறுது. எந்த ஒரு விஷயம் நாலேஜா மாறுதோ அந்த இடத்துல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது இன்டெலிஜென்ஸா மாறுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரூல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் டைரக்டா உங்களுக்கு வந்து சொல்லியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். பட் நான் ஏன் சொல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணேன், நான் ஏன் இந்த விஷுவலாக உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, when you see this visually, I guarantee you, even after going out of this video, you will remember the concept how your brain works. Because drawings are processed easily, whatever processed easily becomes your knowledge. ஒரு 2015ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அது என்னன்னா, 2 குரூப் ஆஃப் பீப்புளை ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க கிட்ட சொன்னாங்க. ஒருத்தங்க என்ன பண்ணணும்னா அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷனை எழுதணும். இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷனை பிக்சரா வரையணும். வரைஞ்சு அதை அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். இதை பண்ணி முடிச்சு 1 வீக் அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு போயிட்டு உங்க கிட்ட கேட்கும் போது அந்த இன்ஃபர்மேஷனை ரைட் பண்ணவங்களால அதை ரிமெம்பர் பண்ண முடியல. அந்த இன்ஃபர்மேஷனை வரைஞ்சவங்களால அதை ரிமெம்பர் பண்ண முடிஞ்சுது. which means what you draw stays in your mind. ஏன்னா நீங்க வரையும் போது ஒரு 3 ப்ராசஸிங் நடக்குது. ஒன்னு செமாண்டிக் ப்ராசஸிங், ஒன்னு விஷுவல் ப்ராசஸிங் அண்ட் ஒன்னு வந்து மோட்டர் ப்ராசஸிங். செமாண்டிக் ப்ராசஸிங்னா என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்தை வரையும் போது அதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுதான் நீங்க வரைவீங்க. ஸோ யூ வில் திங்க் ஆஃப் த மீனிங். நீங்க அது விஷுவலா பார்க்கும்போது யூ வில் திங்க் அபவுட் த இமேஜ். ஸோ நீங்க அது இமேஜா வந்து நீங்க விஷுவலைஸ் பண்றீங்க. அண்ட் when you are doing it with your hands, இந்த 3 ப்ராசஸிங்கும் சேர்ந்து நடக்கிறதுனால absorption will become very very fast, and that is why you draw and become more intelligent. What you hear is information. What you remember is knowledge. What you use is understanding. What you create is intelligence. Number 3, handwriting versus friction. அதாவது நீங்க ஒரு நாளைக்கு நிறைய டைப் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு நிறைய எழுதுவீங்களான்னு கேட்டால் கம்பேரபிளி எழுதுறது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதுக்கும் டைப் தான் பண்ணுறீங்க. உங்களோட பெரிய கோல்ஸை பற்றி யோசிக்கிறதுக்கும் அதை எழுதுறதுக்கும் டைப் தான் பண்ணுறீங்க. உங்களோட விஷனை டிசைன் பண்ணுறதுக்கும் டைப் தான் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் பிரெயின் வந்து இது எல்லாத்தையுமே ஒரே மாதிரி விஷயமா தான் பார்க்குது. அதுக்கு எது ப்ரியாரிட்டின்னு தெரியாது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ப்ரியாரிட்டைஸ் யுவர் கோல்ஸ் அண்ட் விஷன், அதை எடுத்து எழுதுங்க. ஏன்னா எழுதுறது இட் இஸ் நாட் ஈஸி. இட் இஸ் கோயிங் டு பி ஹார்ட் டாஸ்க். இட் டேக்ஸ் எஃபர்ட். when you're taking the effort to write, it will also create an effort in your brain. அந்த brain எப்போ வந்து அதுக்கு எஃபர்ட் போடுதோ அது ஷாலோவா திங்க் பண்ணாம டீப்பா போய் திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயின் வந்து உங்க ட்ரீம்ஸையோ உங்க விஷனையோ ப்ரியாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான சேயிங் இருக்கு, நமக்கு எழுதி வச்சது தான் நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அது தலையில எழுதி வச்சது இல்ல, நீங்க உங்க புக்ல எழுதி வச்சது. நீங்க புக்ல எது எழுதி வைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். ஏன்னா your brain is prioritizing it. Number 4, action generates ideas and clarity. இதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டட் காக்னிஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட திங்கிங் வந்து நம்ம பிரெயின்ல மட்டும் நடக்கல, நம்மளோட திங்கிங் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் சேர்த்து தான் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யோசிக்கணும்னா உங்கள் முன்னாடி ஒரு லேப்டாப் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக யோசிக்க தோணும். உங்கள் முன்னாடி ஒரு நோட் புக் இருந்தால் இன்னும் உங்களுக்கு பெட்டராக யோசிக்க தோணும். உங்களுக்குன்னு ஒரு வீட்டில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸில் போய் நீங்கள் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு யோசிக்க தோணும். ஏன் அப்படின்னா தட் என்விரான்மெண்ட் இஸ் ஆக்சுவலி ஹெல்பிங் யூ டு திங்க் பெட்டர் ஐடியாஸ். நான் எப்படின்னா, ஐ ரன் மல்டிபிள் கம்பெனிஸ். இந்த எல்லா கம்பெனியோட ஐடியாஸுமே எங்கே வந்துச்சுன்னா, நான் காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போது மட்டும்தான் வந்துச்சு. ஸோ எவ்ரி டைம் ஐ வாண்ட் டு திங்க் பிகர், ஐ வாண்ட் டு திங்க் கிளியரர், ஐ வாண்ட் டு திங்க் ஃபோக்கஸ்ட், ஐ டேக் மை கார் அண்ட் ஐ கோ டு அ லாங் டிரைவ். அந்த இடத்துல எனக்கு என்னோட பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஐ வில் கெட் தட் தாட் ப்ராசஸ், ஐ வில் கெட் தட் திங்கிங் அண்ட் தென் ஐ வில் கம் அண்ட் ரைட் இட் டவுன். நான் எழுதினதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறேன், அதை வந்து ரியாலிட்டியாகவும் மாற்றுறேன். ஸோ திஸ் இஸ் மை ப்ராசஸ். இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்கும். சில பேர் வந்து ஒரு நோட் புக்கை வச்சுட்டு யோசிப்பாங்க, சில பேர் குளிக்கும் போது யோசிப்பாங்க, சில பேர் வந்து பைக்கில் போகும்போது யோசிப்பாங்க, சில பேர் வந்து தனியாக உட்காந்து யோசிப்பாங்க. எவ்ரி ஒன் ஹாவ் தியர் ஓன் என்விரான்மெண்ட் ஆஃப் திங்கிங். ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். கால் வெய்க் ஒரு ரிசர்ச்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, பீப்புள் வந்து ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பண்ண மாட்டாங்க. First they do, then they understand, then they analyze, and then they will improve. So இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ரைட்டிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டூயிங். உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குன்னா அது எடுத்த உடனே போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் ரைட்டிங். when you write you are doing. அந்த டூயிங்கை பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது மூலயமா நீங்கள் அனலைஸும் பண்ணுவீங்க, அது மூலயமா நீங்கள் இம்ப்ரூவும் பண்ணுவீங்க. எடுத்த உடனே போய் ஜம்ப் பண்ணுறதுக்கு பதிலாக ஜம்ப் இன் டு ரைட்டிங், யூ வில் கெட் த கிளாரிட்டி, யூ வில் பி ஏபிள் டு இம்ப்ரூவ் தி ஆக்ஷன்ஸ். நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னும் பெட்டரான அவுட்புட் வரும். நம்பர் 5, ப்ரைவேட் ரைட்டிங் இஸ் அ தெரப்பி. ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. என்னன்னா, ரெகுலராக யாரெல்லாம் தெரப்பி போகிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து ஒரு விஷயம் பண்ண சொன்னாங்க. என்னன்னா, டெய்லி 15 minutes அவங்க வந்து அவங்களோட ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ் பற்றியோ அவங்களோட எமோஷன்ஸ் பற்றியோ அவங்க வந்து ஒரு நோட் புக்கில் எழுதிக்கிட்டே இருக்கணும். டெய்லி 15 minutes. இதை வந்து அவங்க 3 மாதம் பண்ணாங்க. 3 மாதம் பண்ணதில் அவங்க என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னா, யாரெல்லாம் அந்த 15 minutes ரெகுலராக எழுதுறாங்களோ அவங்களோட தெரப்பி விசிட்ஸ்லாம் கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கு. இதில் ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, நம்ம மைண்டில் இருக்க தாட்ஸை நம்ம எப்பவுமே சேலஞ்சே பண்ண மாட்டோம். நம்ம மைண்டில் என்ன
நினைக்கிறோமோ அது உண்மைன்னு சொல்லிட்டு நம்மளே கன்வின்ஸ் பண்ணுவோம். ஆனால் உங்கள் மைண்டில் இருக்க ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் பேப்பரில் எழுதுனீங்கன்னா யூ ஆர் கிவிங் அ ஃபிசிக்கல் ஃபார்ம். உங்களோட தாட்ஸ் வந்து ஒரு பேப்பரில் இருந்துச்சுன்னா அந்த தாட்டை நீங்கள் சேலஞ்ச் பண்ணுவீங்க, அந்த தாட்டை நீங்கள் கொஸ்டின் பண்ணுவீங்க. எப்போ நீங்கள் உங்களோட தாட்ஸையே சேலஞ்ச் பண்ணுறீங்களோ, கொஸ்டின் பண்ணுறீங்களோ, உங்களோட தாட்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க. இங்கே இருந்துச்சுன்னா அது ஈகோவாக இருக்கும், இங்கே இருந்துச்சுன்னா அது கிளாரிட்டியாக மாறும். ஸோ ரைட் இட் ஆன் பேப்பர்ஸ். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடனே எடுத்து அதை எழுதுங்க, யூ வில் கெட் அன் அண்டர்ஸ்டாண்டிங். உங்கள் பிஸ்னஸில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடனே அந்த ப்ராப்ளம் எடுத்து எழுதுங்க, யூ வில் கெட் அன் அண்டர்ஸ்டாண்டிங். உங்கள் லைஃப்லேயே ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து எழுதுங்க, யூ வில் கெட் அன் அண்டர்ஸ்டாண்டிங். திங்கிங் ஆன் பேப்பர்ஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஹேவிங் a better life. When you write, you get clarity. When you get clarity, you get understanding. When you get understanding, you act on it better. When you act on something better, you will get better results. And when you consistently get better results, you will become the top 1%. That's the secret. So start thinking on papers.